الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, நேற்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்த்தோம். இன்று சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவிலே உள்ள துவாக்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட துவாக்கள். இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். நேற்றும் நான் தெளிவுபடுத்தினேன், துவா கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக மாறினால் உலகத்தில் எவருக்கும் யாரு அல்லாஹ் கற்றுத்தந்த பாடம் எங்களுக்கு. இரண்டாவது துவா கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், இந்த மக்கால உள்ள மக்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடு, பழங்களை ரிஸ்காக கொடு. இதுவும் ஒரு துவா. ஏண்டா பழங்கள் என்பது ஈச்சம்பழமாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், பப்பாசி பழமாக இருக்கலாம், அப்பளாக இருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மக்காவை பொறுத்தவரையில ஒரு மரம் முளைக்காது. மக்காவில் மரம் முளைக்காது, மக்காவில் ஊற்றுகள் இல்லை. அல்லாஹ் என்ன செய்தான், சில உலமாக்கள் எழுதுறாங்க, யமன்ல உள்ள ஒரு ஊரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அப்படியே தூக்கி வர வச்சார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யமன்ல உள்ள ஒரு ஊர் அப்படியே இறக்கையால தூக்கி வந்து என்ன செய்தாங்க, அந்த ஊர் அப்படியே வச்சு காபாவை தவாப் செஞ்சாங்க. ஊர் தவாப் செஞ்சா, இப்ப நாங்க தவாப் செய்யறது வேற காபாவை. அந்த ஊர் அப்படியே தவாப் செய்ததுக்கு பிறகு மக்காவுக்கு மேல மலையில கொண்டு போய் அந்த ஊரை வைத்தார்கள். அந்த ஊருடைய பேர் தான் தாயிஃப். அந்த ஊருடைய பேர் தான் என்ன? தாயிஃப் என்றால் தவாப் செய்த ஊர். மக்காவுக்கு வரக்கூடிய அனைத்து மரக்கறிகளும் பழங்களும் தாயிஃப்ல இருந்து தான் வரும். தாயிஃப்ல போய் மாதுளம்பழம் சாப்பிடுவாங்க, தாயிஃப்ல போய் ஈச்சம்பழம், தாயிஃப்ல போய் கிரேப்ஸ், வித்தியாசமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் قال ومن كفر فأمتعه قليلا. அல்லாஹ் சொன்னான், காஃபிர்களுக்கு நான் கொஞ்சம் இன்பம் அனுபவிக்க கொடுப்பேன். உலகத்தில் இப்ப முஸ்லீம்களுடைய துஆவுல தான் காஃபிர்கள் வாழ்றாங்க. முஸ்லீம்களுடைய துஆல தான் என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் வாழ்றாங்க. فأمتعه قليلا ثم ألطره إلى عذاب النار وبئس المصير. பிறகு அவங்க நரகத்தில் நான் போட்டுருவேன் அல்லாஹ் சொல்றான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதலாவது துவா. அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டான இல்லையா? இப்படித்தான் துவா கேட்கும். துவா கேட்கிற முறை இதுதான். இரண்டாவது துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இரண்டாவது துவா நம்ம எல்லோருக்கும் பாடமான துவா. சொல்லுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். குரூப்ல இருந்தா போன் எடுத்து பாருங்க கொஞ்சம். ஏன்னா மற்ற மூணு துவா உங்களுக்கு பாடம் இல்லை, எடுங்க, எடுத்தா உங்களுக்கு விளங்கும் லேசா. ரப்பானியா குரூப்ல வந்திருக்கும் அந்த துவாக்கள். என்ன துவா இது? எப்பொழுதும் சகோதரர்களே, எந்த வேலையை செய்தாலும் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை கேட்கணும். எதை கேட்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கிட்டத்தட்ட 5000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டின காபா. இன்னும் அந்த காபத்துல்லா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? போன வருஷம் கட்டின பள்ளி இப்ப இல்லை. சில நேரம் போன வருஷம் கட்டின பள்ளி இப்ப இல்லை. ஏன்? கபூலியத் ஆக முக்கியம். எப்பையும் தான் பெருமைக்கோ பொறாமைக்கோ ஹராத்துக்கோ ஒன்று செஞ்சிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும்
எப்பொழுது காபத்துல்லாஹுடைய கல்லை வச்சாங்களோ அல்லாஹ் சொல்றான் وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. அவங்க கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா. ரப்பனா என்ன சொல் பாவிச்சாங்க? ரப்பனான்னா என்ன? எங்க ரப்பே. இப்படிதான் துஆ கேட்கும். யா அல்லாஹ் இன்னைக்கு காசத்தா டாலரத்தான்னு கேட்கறது இல்ல. துஆ கேட்கிற முறைதான் இதெல்லாம். ரப்பனா எதை பாவிக்கணும்? ரப்பனா ரப்பனா. நீங்க பங்களாதேஷுக்கு போனீங்கடா 100 தரம் ரப்பனா ரப்பனா ரப்பனான்ட்டு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தின்னு பேய்த்துவாங்க. அவ்வளவுதான், வேற துஆ இல்ல. இந்த பங்களாதேஷ்ல ஒரு வித்தியாசம் அது. ரப்பனா 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 மட்டும் தான் துஆ. என்ன ரப்பனா என்ற சொல் இருக்கிறதே அல்லாஹ்க்கு மிக விருப்பமான சொல். அடிக்கடி ரப்பனா ரப்பனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்ச சொல் என்ன? எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், மனைவி படிச்சு கொடுக்கணும். இப்படி துஆ கேளுங்க. துஆ எங்கட துஆ ஏன் கபூல் ஆகுது இல்ல? நாங்க கேட்கிற முறையில கேட்கறது இல்ல. சாப்பாடு ஏன் வேகுது இல்ல? இறைச்சி ஏன் வேகுது இல்ல? பருப்பு ஏன் வேகுது இல்ல? பருப்பு வேக முந்தி உப்பை கொட்டினா பருப்பு வேகுமா? ஜூஸ்ல ஏன் டேஸ்ட் வருது இல்ல? ஐஸ் தண்ணில கரைச்சா ஜூஸ் எங்க டேஸ்ட் வரப்போகுது? துஆ ஏன் கபூல் ஆகுது இல்ல? ரப்பனா சொல்றது இல்ல துஆல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்தானே. அங்க பாவித்த வார்த்தை என்ன? ரப்பனா என்ற ரப்பே தகப்பல் மின்னா. கபூல் செய், கபூல் செய். கபூல் கட்டாயம் தேவை சகோதரர். ஜப்பான்ல எங்கது பம்ப்ஸ் போட்டாங்க? என்ன சிட்டி அது? இல்ல ஹிரோஷிமா இல்ல, ஒசாக்காவுக்கு பக்கத்துல என்ன கோபையில். கோபையில் ஒசாக்காவுக்கு பக்கத்தில் கோபை பள்ளி இருக்குது. 2018ஆம் ஆண்டு நான் போயிருந்தேன். 2008ஆம் ஆண்டு. அப்போ ஒசாக்கா பள்ளி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம் பேசுறதுக்கு. அப்போ கோபை பள்ளிக்கு போறோம். கோபை பள்ளியில போனா பள்ளியில பழைய போட்டோ ஒன்று இருந்துச்சு. 2009ஆம் ஆண்டு. இந்த பள்ளியில என்ன செஞ்சாங்க? பூகம்பம் வந்துச்சு கோபையில். பூகம்பம் வந்த நேரம் முழு பில்டிங்கும் தரமட்டம் ஆயிடுச்சு. ஆனா கோப பள்ளி மட்டும் அப்படி இருந்துச்சு. அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்டா, அப்ப அந்த பள்ளிவாசலை கட்டிய இந்தியர்கள் அந்த பள்ளியை எவ்வளவு ஹலாலாக கட்டணுமோ, கபூலியத்தாக கட்டணுமோ அந்த அளவு முயற்சி பண்ணினாங்க. இந்த சம்மாங்கோட் பள்ளி இருக்குது, வாழத்தோட்ட பள்ளி இருக்குது, வேக்கந்த பள்ளி இருக்குது. இவைகள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் கட்டின பள்ளிவாசல். ஒவ்வொரு ஊர்லயும் ஹனபி பள்ளி இருக்குது, கண்டில குர்நாகல் பள்ளி இருக்குது, ஒவ்வொரு இடத்தையும் பள்ளி இருக்குது. வித்தியாசமான பள்ளிகளா இருக்கு இவைகளை பார்த்தா. சகோதர சகோதரிகளே, கபூலியத் செய்யப்பட்டால் யாரும் அதை எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் நாங்க கேட்கணும் என்ன? இந்த துஆவை அடிக்கடி கேட்கணும். ரப்பனா தகப்பல் மின்னா. ரப்பே கபூல் செய்வாயா. அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை மிக முக்கியமானது. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். சொல்லுங்க. லேசா சொல்லி முடிக்கிற சாமான் ஒன்று இல்லை. இது அல்லாஹ்வோட 2 பேர். என்ன பேர்? சமீ' அலீம். யா அல்லாஹ், நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், நீ அறிந்தவனாக இருக்கிறாய். சமீஉன் அலீம். சமீஉன் அலீம். துஆல மட்டும் விளையாடிடக்கூடாது. இந்த சின்ன துஆவுக்குள்ள எவ்வளோ முக்கியமான ரப்பனா சமீ' அலீம். எல்லாருக்கும் பாடம் எங்களுக்கு எல்லாம், ஆனா கேட்கும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்ல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ கபூல் செய்ய போய்தான் நாங்க காபத்துல்லாஹ்க்கு போகணும்னு ஆசை வைக்கிறோம். காபாக்கு போகணும். காபா உடைக்கலாது. காபா உடைக்கப்படும், கடைசி காலத்தில் உடைக்கப்படும் காபா. அதோட பெய்திரும் காபா. அது வரைக்கும் காபா இருக்கும். அல்லாஹ் கபூல் செய்துட்டான். எத்தனை? எங்களுமா 2 பேர், வாப்பா மகன், கட்டி போட்டு துஆ கேட்டான். 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அதே சூரத்துல் பக்ராவில். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக் ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. சொல்லுங்க. ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا
وتب علينا إنك أنت التواب الرحيم. இந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டார் அவங்கள. அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம். இந்த துவாக்களை தான் கேட்கணும். அல்லாஹ் கபூல் செய்த துவாக்களை கேட்டோம் என்றா கபூல் ஆகுமா இல்லையா? அது ஒரு முறை. அது ஒரு முறை. அது கேட்டாங்க என்ன? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக். ரப்பனா என்ன சொல் பாவிச்சாங்க பாருங்க. ரப்பனா திரும்ப ரப்பனா அடுத்த ஆயத்து தான். ஏன் பாவிக்கணும் திரும்ப திரும்ப ரப்பனா? அடுத்த ஆயத்து தான். என்ன ரப்பனா என்ற சொல் இருக்குதே அல்லாஹ்க்கு மிக விருப்பம். அதெல்லாம் ரப்பானியா வச்சது. ரப்பானியான் ஏன் பேர் வச்ச? நீங்க விலை கொண்டு அடிக்கடி தொலை வாரீங்க. ரப்பானியா யாரையும் பேரோ தெரியாது. ஹஸரத்துல பேரோ ரப்பானியா இல்ல. ரப்பனா இதை உளுத்தாட்டேலுமா? இதை உளுத்தாட்டேலுமா? ரப்பானியா உளுத்தாட்டேலுமா? இது அல்லாஹ்ட பேரு. அல்லாஹ்ட பேர்ல வைக்கப்பட்டவங்க யார பேரும் வைக்கல. இதெல்லாம் ரப்பனா 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 மிக பலமானது. ரப்பனா. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என்ன? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக். யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு வழிபட்ட முஸ்லிமாக ஆக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக் வ மின் ذُرِّيَّتِنَا. அடுத்த துஆ கேட்கணுமாம் எங்கட பிள்ளைகளுக்கு கட்டாயம். யாருக்கு துஆ கேட்கணும்? ذُرِّيَّண்டா என்ன? ذُرِّيَّண்டா எங்கட பிச்சலம். இப்ப எங்கட வாப்பா எங்களுக்கு சரியாக துஆ கேட்டிருந்தா நாங்க சாலிஹா இருப்போம். நாங்க சரியா துஆ கேட்டா எங்கட பிள்ளை சரியா இருக்கு. எங்கட பிள்ளை பிழையாக இருந்தால் அது எங்கட தவறு. நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கொள்ளணும். என்ற பிள்ளை சரியில்லைன்னா நாங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடும். அலோன் எல்லாம் என்ற துர்ரியா. இது ஒரு ஆகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கவலைதார விடயம் என்ன தெரியுமா? வாப்பாக்கு கேள்விப்படுது, வாப்பா பார்க்கிறார் தண்ட மகன் பாவம் செய்யறது. இது கண்ணால கண்டப்படாது வாப்பா. அதை விட ஒரு 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 அவமானம், மன வருத்தம் இல்லை. வாப்பா துவா கேட்கல பிள்ளைகளுக்கு. இப்ப நாங்க தொழுகிறோம் ஓதுறோம் என்றா எங்கட வாப்பம்மாட துவா, எங்கட வாப்பம்மா எங்களுக்கு கேட்ட துவா. இப்ப நாங்க துவாவுல தவறு செஞ்சோம், எங்கட பிள்ளை ஓதுது இல்லை, எங்கட பிள்ளை தொழுவது இல்லை. எங்கட துர்ரியா ஆக முக்கியம் சகோதரர்களே. எங்கட மௌத்தோட எங்கட துர்ரியா அழிஞ்சிடக்கூடாது. எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட துர்ரியா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு போயிடப்படாது. எத்தனையோ வாப்பாமார் அழுது அழுது இருக்கிறாங்க. வாழ்க்கையிலே பார்த்துட்டாங்க தண்ட மகனுடைய மையத்து பொட்டியில போனது. தண்ட மகனுடைய மையத், மகளுடைய மையத் எதுல போனதை பார்த்துட்டாங்க? பொட்டியில போனதை பார்த்துட்டாங்க. ஒரு அற்ப திருமணத்துக்காக இஸ்லாம் அல்லாத ஒண்ட கல்யாணம் முடிக்க போய் உண்ட மகண்ட பேரன்னு மகனை கூப்பிட்டு கேட்கிறார் வாப்பா. பேரன் தானே, பேரன், மகண்ட பேரன் என்று மகன்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறார். அவன் சொன்னான், மகன் வாப்பா என் மகன் பேர் டேவிட். ஏன் மகன் அப்படி பேர் வச்சாய்? இல்ல வைஃப் உடல்ல, உங்களோட மருமாள் உடல்ல அப்படிதான் வைக்க சொன்னா. உனக்கு தைரியம் இல்லையா? நீ ஆம்பளை இல்லையா? என்ன செய்ய வாப்பா? அழுதாராம் வாப்பா. அடே நான் இஸ்லாத்துல, என் அப்பா வாப்பா இஸ்லாத்துல, நாங்க இஸ்லாமிய பரம்பரையில வந்த நாங்க, நீ ஒண்ட புள்ள அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போயிட்டடா. எவ்வளவு கவலை இருக்கும். என்னத்தை கொடுத்தாலும் ஒரு கவலை தீராது. இனி இதை திரும்ப எடுக்கலுமா இஸ்லாத்துக்குள்ள? லேசாது. துவா கேட்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் எங்கட பிள்ளைகளுக்கு. நாங்க நினைக்கிறோம் எங்கட பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும். பிரச்சனை இல்லை. துவா கேளு. யா அல்லாஹ் எங்கட பிச்சலம் எங்கட பிள்ளைகள்ல ஆக்கு உம்மதம் முஸ்லிமா, முஸ்லிமான உம்மத்தாக்கி அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையா? கபூல் செஞ்சான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில தான் பிள்ளைகள் தான் எல்லா நபிமார்களும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்த ஒரே ஒரு நபியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா 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 எடுத்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல போய் சேருது. அப்துல்லா, ஹாஷிம், முத்தலிப், குசை, கிலாப், லுவை, ஃபஹர், காலிப் மதரசாக்கள்ல பாடமாக்கி தருவாங்க. இது ரசூலுல்லாஹ்ட அப்படியே வாப்பா மாற பேரெல்லாம் பாடமாக்கும். முதலாம் வகுப்புலே ஃபஹர், மாலிக், கினானா, முதுரிகா, இல்யாஸ், முதர், அதனான். இது ரசூலுல்லாஹ்ட வாப்பா மாற அப்படியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து போகுது. அடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்ததுதான் எல்லா நபிமார்களும். துஆ கபூல். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேரன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் வந்த துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யஸா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதே பரம்பரையில வந்தவங்க கடைசி நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். துஆ கபூலா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ கபூல் செய்யப்பட்டது. وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ. அடுத்து துஆ கேட்டாங்க, وَأَرِنَا مَنَاسِكَنَا. யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமை எங்களுக்கு படிச்சுதா, காட்டித்தா. ரெண்டு பேருக்கு முதல் ஹஜ்ஜிக்காக மக்களை கூப்பிட்டது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹஜ்ஜிக்கு கூப்பிட்ட மக்கள். 196 வருஷம் வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதிச்சு போட்டு மௌத்தானாங்க. துஆவால தான் சாதிச்சாங்க. நீங்க கேட்கலாம், எனக்கு ஒவ்வொரு தொழுகை பெறும் துஆ ஒவ்வொரு நெய்ல சாதிக்க வேண்டியிருக்கு சகோதரர்களே. உலகத்தில் சாப்பிட்டுட்டு வீட்டை கட்டிட்டு பிள்ளைகளை பெத்துட்டு மௌத்தாகிறது சாதனை அல்ல. சாதிக்கணும் துஆவால். எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களுக்கு எவரும் தேவையில்லை, ஒரு கூட்டாளியும் தேவையில்லை. எங்களுக்கு தேவையான ஒன்றே என்ன? துஆ. உங்களோட துஆ கபூல் செய்யப்பட தொடங்கி சென்றா உங்களுக்கு சந்தோஷம் வர தொடங்கும். உங்களுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. பாருங்க, இதை நம்பி செஞ்சு பாருங்க. 30 நாள் நோன்பு, இதை நம்பி இறங்கி பாருங்க. எப்படியாவது அல்லாஹ் இடத்துல துஆ கபூல் செய்யப்படக்கூடியவனாக மாறுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட கண் தொறப்படும். அல்லாஹ், இது மட்டும் போதும் எனக்கு, இது மட்டும் எனக்கு போதும், வேற ஒன்றுமான எனக்கு. உங்களோட யாரும் இல்லை, நீங்க தட்ட தனியே. ஆனா உங்களோட துஆ கபூல் ஆகுதா? அவ்வளவு போதும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தட்ட தனியே. முழு உலகமும் எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டு ஜல்லியா வெண்ட யாரு? நும்ரூதா வெண்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா வெண்டாங்க? யார் வெண்டது? இப்ப ஊர் எதுக்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெல்றதுண்டா ஏன் வெண்டாங்க? அவங்கள்ட்ட கையில இருந்தது என்ன? துஆ. ஒரு துஆ இருந்துச்சு அவங்கள்ட்ட. என்ன துஆ இருந்துச்சு அவங்கள்ட்ட? நெருப்புல போடும்போது என்ன துஆ கேட்டாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவ்வளவுதான். நெருப்புல போட்டவனுக்கு ஆச்சரியம், என்னடா நடக்குது, உள்ளுக்கு இருக்கிற சந்தோஷமா. கண்ணியமிக்க சகோதரர்களே, துஆ கபூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய. வ அரினா மனாசிகனா, ஹஜ்ஜ காட்டியா அல்லாஹ். காபத்துல்லாவை கட்டி முடிந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், ஜபலு அபி குபைஸ்ல ஏறி நின்று ஹஜ்ஜிக்கு கூப்பிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் கூப்பிட்டா இப்படி வருவாங்க யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம், அழைக்கிறது உங்களோட வேலை, எத்தி வைக்கிறது எந்த வேலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜபலு அபி குபைஸ்ல ஏறி கூப்பிடுறாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ரூஹாக இருந்த அவ்வளோ ரூஹுக்கும் அல்லாஹ் கேட்க வைச்சான். எந்தெந்த ரூஹ் லெப்பைக் என்று பதில் சொன்னதோ அந்த ரூஹு தான் ஹஜ்ஜிக்கு போகும். எந்த ரூஹ் லெப்பைக் சொல்லலையோ அந்த ரூஹ் ஹஜ்ஜிக்கு போகாது. ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஒரு ஹஜ்ஜி, 2 ஹஜ்ஜி, 3 ஹஜ்ஜி, பல தடவை லெப்பைக் சொன்னவங்க. லெப்பைக் லெப்பைக், வாரோம் வாரோம் வாரோம். வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா. அடுத்த துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எங்கள் மீது தௌபாவை நசீபாக்கு அப்படின்ட்டு. இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சொல்லுங்க, இன்னக அன்தத். இப்ப மேலுள்ள துஆவுல அல்லாஹ் என்ன பேரை பாவிச்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் சமீஉல் அலீம் பாவிச்சாங்க. இவரது என்ன பாவிக்கிறாங்க? தவ்வாபுர் ரஹீம். இதுவும் அல்லாஹ் 2 பேர். தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, இரக்கமுடையவனே. இப்ப முன்னுக்கு ரப்பனா போடணும், பின்னுக்கு அல்லாஹ்ட பேரை சொல்லணும். இதுதான் துஆட முறை. துஆட முறை என்ன? முன்னுக்கு ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு கேட்கணும், பின்னுக்கு அல்லாஹ்ட எத்தனை பேரை கொண்டாடணும்? 2 பேர் இருக்கு அல்லாஹ்ட. சமீஉன் அலீம், தவ்வாபுர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4வது துஆ. இதோட முடிச்சு கொள்றேன் நான். பாருங்க, சொல்லுங்க, ரப்பனா, சொல்லுங்க, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம்
آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. நாலாவது துவா கேட்டாங்க ரப்பனா. எப்படி ஆரம்பிச்சாங்க? ரப்பனா ரப்பே வபஅஸ் ஃபீஹிம். துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்ற பிச்சலத்தில் ஒரு ஆள் அனுப்புவோர் நபி உண்டு. சில துவாரிக்கு தானே நாங்க எங்கட எல்லாருடைய ஒரு முசீபத் என்ன தெரியுமா? இப்ப துவா கேட்டா நாளைக்கு நடக்கும். எங்கட பிரச்சனை தான். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதுல இது ஒரு பிரச்சனை. இப்ப துவா கேட்டா அசரத் துவா ஏறுது இல்லையே, மேல மீசைக்கு மேல போகுது இல்லையே, போகும். அது போகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செய்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? அதான் துவால விளையாட்டு இல்லை. துவால் என்ன இல்ல, துவா மிக முக்கியம். கவனமா இருக்கணும் துவால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், யா அல்லாஹ் ரசூலம் மின்ஹும், ரசூலுன்னு அனுப்பு யா அல்லாஹ். அந்த ரசூல் எப்படி இருக்கணும் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திக், குர்ஆனை ஓதி காட்டணும். எதை ஓதி காட்டணும்? குர்ஆனை ஓதி காட்டுறவங்க மிக பலமானவங்க. இரண்டாவது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். ஓதி காட்டுற வேற, படிச்சு கொடுக்கிறது வேற. மூன்றாவது வல் ஹிக்மா, ஹதீஸ சுன்னத்தை படிச்சு கொடுக்கணும். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தம் செய்யணும். யார் அல்லாஹ் அனுப்பினான் தெரியுமா? யார் இது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆட கடைசில பாவிச்சாங்க என்ன? இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். என்ன சொல் பாவிச்சாங்க? அஸீஸுல். அஸீஸ் என்ன? அஸீஸ் என்றா யா அல்லாஹ் உன்னை யாரும் தோக்கடிக்கல. ஹகீம் என்றா என்ன? ஞானமிக்கவர். அப்ப ரப்பனா தொடக்கம் அஸீஸுன் ஹகீம். அப்ப இந்த மூணு துஆல பாருங்க. துஆவுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ கபூல் செய்யப்படுவதற்கான காரணம் இந்த கடைசி மூன்று துஆவிலையும் முதல்ல ரப்பனா, பின்னால் அல்லாஹ்வுடைய பேர். திரும்ப சொல்லுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக் ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. சகோதரர்களே, இதுதான் சூரத்துல் பக்கரால முன்னுக்கு வரக்கூடிய துஆக்கள். இந்த 4 துஆ வண்டைக்கு பார்த்தோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதே சூரத்துல் பக்கரால வரக்கூடிய துஆக்கள் இருக்கு. நாங்க இந்த ரமதான்ல தனி துஆவை மட்டும் தான் படிக்க போறோம், வேற ஒன்றும் இல்லை. தனி குர்ஆன்ல வார ஹதீஸ்ல வார துஆ. அதனால மிஸ் பண்ணாம வாங்க. எந்த நேரம் எந்த துஆ கபூல் செய்யப்படும் என்று சொல்ல தெரியாது. முதல்ல படிக்கணும். ஒன்று துஆவை பத்தி படிக்கணும், அப்பதான் துஆ கேட்கலாம். துஆவை பத்தி படிக்கணும். எப்படி துஆ கேட்கணும்? என்ன சொல்? எங்களுக்கு முன்னுள்ளவங்க பாவிச்ச சொல் ரப்பனா தவ்வாபுர் ரஹீம், சமீஉன் அலீம், அஸீஸுன் ஹகீம். யா அஸீஸு யா ஹகீம், யா தவ்வாபு யா ரஹீம். சகோதரர்களே, நேரடியா அல்லாஹ் கபூல் செய்வான். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களும் கபூல் செய்யப்படக்கூடிய உயர்ந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எம்மையும் சேர்த்தருள்வாயாக. யா தவ்வாபர் ரஹீம், யா சமீஅல் அலீம், யா அஸீஸர் ரஹீம். ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم يا عزيز يا حكيم. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله.